ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் ட்ரெயினிங் டாப்ஸ். என்ன பார்க்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஃபயராக ஒரு பேர் வந்து போயிட்டுருக்குங்க, ஹானஸ்ட் ராஜ். இந்த பேர் வந்து ஏன்ப்பா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தனுஷ் அண்ணாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனுஷ் அண்ணாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான வெங்கி அட்லூஸ் டைரக்ஷனில் வந்து உருவாயிருக்கு அப்படின்னா ஹானஸ்ட் ராஜ் சொல்லக்கூடிய ரைட்டில் உருவாயிருக்கு. ஸோ இது வந்து என்னடா பேர் ஹானஸ்ட் ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி லக்கி பாஸ்கர் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. லக்கி பாஸ்கர் வந்து பண்ண எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆச்சோ, எந்த அளவுக்கு படம் நல்லா சூப்பராக ஓடிச்சோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணாவோட வெங்கி அட்லூஸ் தெலுங்கு டேரக்டரோட நடிக்கிற ஒரு படம் தான் வந்து ஹானஸ்ட் ராஜ் சொல்லிட்டு. பேருக்கு ஏற்ற மாதிரி தனுஷ்னா ஹானஸ்ட்டாக தான் நடந்துப்பார். ஸோ என்றைக்குமே உண்மையாக நடந்துக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர் எந்த அளவுக்கு லக்கியாக வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணார், எப்படி லைஃப் செட்டில்மெண்ட் ஆனார், எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நான் ஹானஸ்ட் ராஜன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்போர்னு நினைக்கிறேன். பேரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உண்மையாக இருக்கார், ஸோ ரசிகர்களும் உண்மையாக இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமும் உண்மையாக மக்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து எப்படி உண்மையாக இருக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்ற விஷயத்தை காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா லக்கி பாஸ்கர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஹானஸ்ட் ராஜ் பார்த்திக்கு அப்புறம் நம்ம தனுஷ்னோட கொலாபரேஷனில் வெங்கி அட்லூஸ் டைரக்ஷன் வந்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.